இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களை ஒரு புதிய வார்த்தை வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 25ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், சங்கீதம் 119வது அதிகாரம் 165வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சற்று இந்த நாட்களை நீங்கள் திரும்பி பார்ப்பல இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்று சொல்லி இந்த நாட்களில் தொடங்குகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அந்த வார்த்தைகளூடாக ஒரு மிகுந்த சமாதானத்தை இந்த நாட்களை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இரண்டாவதாக, அவர்கள் அங்கே இடர்வதில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்களுக்கு இடர் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக இந்த கர்த்தருடைய வேதத்திலே என்ன காரியம் இருக்கிறது என்பதை சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய இந்த வேத வார்த்தைகள், வேத வாக்கியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதல்ல. அது இந்த நாட்களிலே தேவ ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவரால் இந்த நாட்களிலே அபிஷேகத்தினால் இந்த நாட்களிலே அவர்கள் நிறைந்து எழுதின வார்த்தைகளாக, வெளிப்பாடுள்ள வார்த்தைகளாக இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வேதத்தை நேசிக்கிற மனுஷருடைய குடும்பம் கட்டப்படும், அவருடைய வாழ்க்கை கட்டப்படும். அதே வேளையிலே சரீரத்தில் உள்ள அவர்களை அலக்களிக்கிற பொல்லாத அசுத்த கிரிகள் எல்லாம் இந்த நாட்களிலே நீங்கி போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வேதத்தை நாங்கள் அங்கே தினமும் தியானித்து அந்த வேதத்தை வாசித்து அந்த வேதத்தை உட்கொள்ளுகிற வேளையிலே சரீரத்திலே இந்த நாட்களில் ஒரு புதிய பலத்தை இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அதுதான் அந்த அவருடைய வேதத்தில் உள்ள மகத்துவம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வேதம் இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய வேதம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருகிறது. மூன்றாவதாக, அவருடைய வேத வார்த்தைகள் சரீரத்திலே கூட இந்த நாட்களில் ஒரு புதிய பலத்தை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியாக அந்த மகத்துவம் உள்ள அந்த வேத வார்த்தையை நாங்கள் இந்த நாட்களிலே நேசிக்கிற வேளையிலே, அவருடைய வேதத்தை நேசிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்களே அவர்கள் இடரவில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. அவருடைய வாழ்க்கையிலே இடரலே இந்த நாட்களில் இல்லை. ஏனென்றால் அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை நாங்கள் நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதுதான் வேத வார்த்தையினுடைய ஒரு அற்புதம். வேத வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, பாவம் செய்யாதே என்று சொன்னால் நாங்கள் பாவத்திற்கு செய்ய துணிகிற வேளையிலே அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்து இந்த நாட்களிலே பேசும். மகனே, இது பிழையான தவறான காரியம், இந்த காரியத்திலே நீ ஈடுபடாதே என்று சொல்லுகிற வேளையிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இடரல் இல்லாதபடி நாங்கள் அங்கே விலகித்து போகக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அந்த வேத வார்த்தை நம்முடைய இருதயத்திலே நாங்கள் அங்கே இந்த நாட்களை பதித்து அதன்படி நடக்கிற வேளையிலேயே அங்கே அந்த வார்த்தை நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக அந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, நம்மை ஒரு செம்மையான பாதையிலே இந்த நாட்களை நடத்தி செல்லுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக அந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவைகள் அங்கே சொல்லி முடியாது. அதே வேளையிலே அவைகளை விவரிக்கவும் இந்த நாட்களிலே முடியாது. நீங்கள் ஆதிகாமத்திலே இருந்து வெளிப்படுத்தல் வரையும் இந்த நாட்களில் அவருடைய வார்த்தையை வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை அன்றன்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து இந்த நாட்களிலே பேசுகிறது. அது மட்டுமல்ல, வரப்போகிற காரியங்களை இந்த நாட்களில் நமக்கு எச்சரிக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு அந்த வேத வார்த்தைகள் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களில் அங்கே கற்றுக் கொடுக்கிறது.
அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் அந்த வேத வார்த்தையின்படி நடக்கிற வேளையிலே பிள்ளைகளை இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களை நடத்துகிறார் என்பதையும் அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வேத வார்த்தையை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அங்கே தேவன் நீண்ட ஆயுசை கூட இந்த நாட்களை கொடுக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே வேதம் சொல்லுகிறபடி அவருடைய வேதத்தை இந்த நாட்களை நாங்கள் நேசிக்க இந்த நாட்களை கற்றுக்கொள்வோம். அவருடைய வேதத்தை நாங்கள் நேசிக்கிறது மட்டுமல்ல, அந்த நேசத்தின் நிமித்தம் மிகுந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இடரில்லாதபடி வாழும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், வேதத்தை நேசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.